ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு மனுஷன். இன்றைக்கி ஒரு டாபிக், முக்கியமான ஒரு டாபிக், எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு டாபிக். அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, மற்றவங்க கிட்ட லிமிட்டாக இருந்துக்கணும். அந்த லிமிட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு நான் சொல்கிறேன். அதாவது லிமிட்னா என்ன? ஒரு அளவு. ஒரு அளவு யார்கிட்ட நம்ம வச்சுக்கணும்னா, நம்ம கூட பிறந்தவங்க, அம்மா அப்பாவை தவிர்த்து மற்ற எல்லார்கிட்டையும் வச்சுக்கணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம எங்கே இருந்தாலும் சரி, நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், அந்த இடம் இதுதாங்கிறது நான் குத்தி காட்டி சொல்ல முடியாது. நான் எல்லாத்துக்கூடயும் பழகிட்டு வந்திருக்கேன். அவங்க இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா அவங்க தான் அப்படின்னு நினச்சிக்கூடாது. அதுக்காக நான் முன்னாடியே சொல்லி தான் நான் சொல்கிறேன். பொதுவாக தான் நான் சொல்கிறேன். என்னன்னா, இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கோம், சரியா? அப்புறம் ஃபேமிலி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டாக ஃபேமிலி, ரெண்டாவது நம்ம இன்னொரு பிளேஸ், அதர் பிளேஸ். ஃபேமிலி எப்படின்னா, நம்ம அப்பா அம்மா அண்ணன் தம்பி, அவங்களுக்கு அடுத்து பார்த்தா அப்பா அம்மா கூட பிறந்தவங்க, அம்மா கூட பிறந்தவங்க, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், அந்த மாதிரி போகும். அவங்க கிட்ட எல்லாம் நம்ம என்னன்னா லிமிட்டாக வச்சுக்கணும். அதுதான் உண்மை. சொந்த பந்தங்கள் வேணும், ஆனால் லிமிட்டை மெயின்டைன் பண்ணணும். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஒரு விசேஷனா அட்டாச் ஆகணும், கண்டிப்பாக ஆகணும். மற்ற நேரத்தில் ரொம்ப அட்டாச் ஆகக்கூடாது. ரொம்பவே அது கஷ்டம், பெரிய ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் உங்களுக்கு. அதனால் அதிலிருந்து நீங்கள் விலகிக்கோங்க. ஏதாவது ஃபங்க்ஷன் அட் டைமில் மீட் பண்ணுற, ஜாலியாக இருக்க, பேசுகிறோம், அவ்வளோதான், அவங்க தான் முடிச்சிடணும். ஏதாவது நம்ம இங்கிருந்து நம்ம ரொம்ப லாங்கில் இருக்கும், அப்பா அம்மா போய் பார்க்க போகிறோம், அந்த இடத்துல அவங்க இருக்காங்கன்னா பார்த்துட்டு வந்துடலாம், அவ்வளோதான். ரொம்ப வச்சுக்கக்கூடாது. எல்லாத்தையுமே விலகி தான் இருக்கும். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, லிமிட்னா நம்ம லிமிட்டை தாண்டி போயிட்டோம் அப்படின்னா நம்ம அசிங்கம், அவமானம், கஷ்டம், சோகம். நம்ம நல்லா பேசுவாங்க, வாழைப்பழம் மாதிரி சொல்வதில் உண்மை எல்லாரும் பார்த்துக்கிங்களா, வாழைப்பழம் மாதிரி பேசுவோம் மேடம். அதே மாதிரி நான் சொல்கிறேன், நம்ம பார்க்குற கண்ணு வந்து நம்ம சொந்தம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஷேர் பண்ணும். ஆனால் அந்த கண்ணு நம்மளை விட இன்னொருத்தர்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருக்கும் அந்த கண்ணு. அப்போ நம்மளை பற்றி அவங்க கிட்ட சொல்லும், அவங்க வந்து இன்னொருத்தர்கிட்ட போகும். அப்படியே ஒரு ரொட்டேஷனாக வரும்போது அந்த அத்தனை பேரும் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணி ஏதோ பேய் மாதிரி பார்ப்பாங்க. அதுதான் அந்த லிமிட்டுக்கு அடுத்தது போனால் நம்ம இதெல்லாம் தான் அடிபட்டு தான் வரணும் நம்ம. அதனால இதெல்லாம் நம்ம லிமிட்டை விட்டு நம்ம அதிகமாக எதுலேயும் இறங்கக்கூடாது. லிமிட்டு தான். இன்னொரு உலகம் வெளியில் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, நம்ம கூடயே இருக்குங்க, நம்மளுக்கு பின்னாடியும் இருக்குங்க, நம்மளுக்கு ஹெல்ப்பும் பண்ணும். நம்மக்கிட்ட அவங்கள பற்றி பேசாத, இவங்களை பற்றி பேசாத, இவங்க அப்படி அவங்க அப்படின்னு சொல்லும். நம்மளும் அவங்க கூட பேசாத, ஜாலியாக அடிச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு, ஐயோ இவங்களை நம்ம சுற்றி வந்தால் தான் அவங்களுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி அவங்க நினைப்பாங்க. அவங்க நம்ம எழுத்து பேச செஞ்சிட்டோம்னா அவங்க நம்ம வச்சு செஞ்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அது கிடையவே கிடையாது. நம்ம தப்பு பண்ணாமல் யார் பேசினாலும் நம்ம எழுத்து பேசலாம். அவங்க விடுற வார்த்தை பார்த்து அளவாக விடணும். ஒரு நல்ல விஷயம் நான் ஒன்று சொல்லட்டா, நம்ம தப்பிக்கிறதுக்காக 1000 பொய்கள் சொல்லியிருக்கலாம், அவமானப்படுத்திருப்பாங்க, நம்மளை அசிங்கப்படுத்திருப்பாங்க, நம்மளுக்கு பிடிச்ச ஒன்றுமே அவங்க பண்ண விட மாட்டாங்க. ஒன்றுமே பண்ண விட மாட்டாங்க. முடிஞ்சளவு நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஸ்பேஸ் பண்ணிட்டு தான் வந்துப்பீங்க. நம்மளுக்கு பிடிச்ச எதுவுமே பண்ண விட மாட்டாங்க. அவங்க ஒரு சஜஷன் சொல்லுவாங்க, உள்ள அழகாக வந்துட்டு இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லா இருக்கணும். அந்த இடத்துல நீங்கள் இருந்து விலகணும். அதுதான் கரெக்ட். அவங்க பின்னாடியே வாள் மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க செய்கிற எல்லா வேலையும் நம்ம தலையில் கட்டுவாங்க. இதெல்லாம் நான் அனுபவிச்சுட்டு இந்த இடத்துல வந்திருக்கேன். எனக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நான் சொல்கிறேன், வீடியோ கடைசி வரைக்கும் இருக்கும். எல்லாருமே பாருங்கள் இந்த வீடியோவை. பார்த்தீங்கன்னா புத்தியாக பொழைச்சிக்கோங்க. இனியாவது யாரையும் நம்பாதீங்க, லிமிட்டாக பழகுங்க. நம்ம குடும்ப விஷயம், நம்ம ஃபேமிலி விஷயம் வந்து தயவு செஞ்சு ஒர்க் பண்ணுற பிளேஸில் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. நம்மளை மட்டன் தட்டி பேசுவாங்க, நம்மளை பின்னாடி பேசுவாங்க, இப்போ எல்லாமே புரணி பேசுறது சொல்லுவாங்களா, அது ரொம்பவே எல்லா வீட்லையும் நடக்கும். எனக்கும் நடந்திருக்கு. நிறைய விஷயத்துக்கு நான் ட்ரூவாக சும்மையாக சொல்கிறேன். நிறைய விஷயத்துக்கு நான் போய் சொல்லியிருக்கேன். அவங்களே நான் அசிங்கப்படுத்திருக்காங்க, அவமானப்படுத்திருக்காங்க. எல்லாமே பண்ணி தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் இப்போ இருக்கிற இடத்துல எனக்கு ரொம்பவே நல்ல ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அதுதான் முக்கியம். ரெஸ்பெக்ட் கொடுக்காத இடத்துல தான் நம்ம போய் சொல்லுதல், அவங்க நம்மளை அவமானப்படுத்துதல், நம்ம அவங்களை எடுத்து பேசுதல், இது எல்லாமே நடக்கும். நம்ம ரெஸ்பெக்ட் அவங்களாம் வாண்டடாக நம்மளுக்கு கொடுக்கும்போது தலகணம் இல்லாமல் உங்கள் இடம்டா அது எல்லாமே, நீங்கள் எப்படி வேணால் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம போய் சொல்ல வராது, அவங்க நம்மளை பற்றி இன்னொருத்தக்கிட்ட நம்ம பேசவும் மாட்டோம். அந்த மாதிரி தான் இந்த உலகம் இருக்குது. எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம யாரையும் நம்பி இருக்கணும் அவசியம் இல்லை. நம்பவும் கூடாது. அப்பா அம்மாவை தவிர்த்து, கூட பிறந்தவங்களை தவிர்த்து யாரையுமே நம்பக்கூடாது. இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வருது. லிமிட்டோட இருந்துக்கோங்க. ஓகே, இன்னைக்கு டாபிக் முடிஞ்சது. பாய்.